கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆக்கிரமிப்பு இடங்களை மீட்க முயன்ற அழிஞ்சிமங்கலம் ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொண்டமாநத்தம் கிராமத்தில் 170 ஏக்கர் அரசு இடம் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்கும் முயற்சியில் கிராம நிர்வாக அலுவலர் வீரராஜ் என்பவர் ஈடுபட்டார். இது தொடர்பாக கோட்டாட்சியர், வட்டாட்சியர், குறுவட்ட ஆய்வாளர் ஆகியோர் வீரராஜை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த வீரராஜ் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தனது தற்கொலை முயற்சிக்கு காரணம் உயரதிகாரிகள் தான் என அவர் குற்றம். வருகையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று தங்க உள்ளார். இதனால் கன்னியாகுமரியில் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மெத்தனமாக செயல்படும் விடிய அரசை கண்டித்து மேலூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் மேலூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளா மற்றும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்காத விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் முல்லை பெரியாறு அணையை இடிக்கும் கேரள அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழகத்தின் நீர்வள உரிமைகள் பறிபோகும் என விடியா அரசுக்கு விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். பழைய அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டினால் என்னதான் அவர்கள் உங்கள் தண்ணீர் உரிமை பாதுகாக்கப்படும் என்று உறுதி கூறினாலும் நமது உரிமை எத்தனையும் விட்டுக் கொடுக்கப்படும். இதை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் புதிய அணை கட்ட அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதி கொடுத்தால் இங்க இருக்க விவசாயிகள் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் பணி செய்வதற்கு லஞ்சம் கேட்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்ததாஸ் என்பவரை கண்டித்து அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரிக்கும் கையூட்டு கலாச்சாரத்தால் அடிப்படை உரிமைகளை பெற முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கண்டிக்கிறோம் 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 வீடியோ நிர்வாகத்தை கண்டிக்கிறோம்.